வெல்கம் டு ஆஸ்ட் ரெகுலன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா பைக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ லோவர் சிஜி பைக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாம் மேர் ஆகிட்டுருக்கு. ஸோ லோவர் சிஜி பைக்ஸ்னால் என்ன, அண்ட் நம்ம ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து சிஜி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஜினா என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் இந்த ஸ்கூல் ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட்டில் படிச்சிருப்பீங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நேராக இப்படி சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறப்ப வந்து அதோட வெயிட் வந்து நேராக கீழே கிரவுண்டுக்கு நேராக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் டில்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நவுந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நவுந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை மேனிபுலேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து சிஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த சிஜியும் பைக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து BMW S1000RR. ஸோ இது வாங்கின மெயின் ரீசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டுக்காட்டி வந்து கிட்டத்தட்ட 4-5 தடவை வந்து ட்ரையல் பண்ணி ஒரு தடவை கூட வந்து BMW அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவலில் வந்து பைக் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து டுக்காட்டியோட சிஜி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அண்ட் BMWயோட சிஜி வந்து பார்த்திங்கன்னா லோவர். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும், எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பைக் இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக இந்தமாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வந்து இதே வே அரௌண்ட் லைக் 150 to 170 to 200 kgs. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து முக்கால்வாசி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸோட வெயிட் என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி இன்ஜின். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த பைக்கில் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து வெயிட் வந்து நேராக கீழே எப்படி வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட சிஜி லைன். ஸோ இப்போ வந்து பைக் வந்து ஸ்டாட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஜி வந்து ஸ்ட்ரைட்டாகவே கீழே நேராக டேரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு பக்கம் லீன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஜி வந்து பைக்கில் இந்த இடத்துல இருந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் அந்த ஸ்டாண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கிட்டக்க உங்களுக்கு சிஜி இருக்கும். ஏன்னா பைக் சாஞ்சிட்ருக்கு. ஸோ சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நேராக இப்படி உழுவுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சாஞ்சதுனால இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே விழுது. ஸோ இதுதான் சிஜி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு பைக்குக்கு சிஜி வந்து மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் காலில் அந்த வெயிட் வந்து விழும். ஸோ நீங்கள் வந்து லீன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க, பைக்கோட வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க. வேறு சிஜி கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பைக்கை வந்து லீன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வெயிட் வராது. முக்கால்வாசி டயர்ஸ் வந்து அந்த வெயிட்டை பார்ஷலாக அந்த வெயிட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் த வெயிட் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரீட் லெவலில் ரைட் பண்ணுறப்ப. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஹையர் சிஜியில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து டுக்காட்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பைக்கில் வந்து ஒரு 5 mil வந்து சிஜி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க. என்னடா அது எல்லாரும் லோவர் சிஜிக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப என்னடா டுக்காட்டி வந்து இப்படி ஆப்போசிட்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஹையர் சிஜியில் இருக்கிறப்ப பைக்ஸ் வந்து லீன் பண்ணுறது ஈஸி. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு வந்து வெயிட் வந்து சிஜி வந்து மேலே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் லேசாக சாய்ச்சாலே அந்த பைக் வந்து சீக்கிரமாக நிறையா சாயும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கார்னர்ஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து லீன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து அப்ரைட்டுக்கு வரப்போ வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். ஏன்னா அந்த சிஜி வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பைக் வந்து லீன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிரவுண்ட் கிட்டேக்கே தான் போகணும்னு ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நேராக கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ஆக்சலரேட் மோர். நீங்கள் நிறைய ஆக்சலரேஷன் கொடுக்கணும், நிறைய எனர்ஜி செலவு பண்ணணும். பட் குட் திங் ஸ்போர்ட்ஸ் பைக் ஹஸ் காட் லாட் ஆஃப் எனர்ஜி, நிறைய பவர் இருக்குது. ஸோ அதனால் இட் கேன் ஈஸிலி டூ இட். பட் அது வந்து ட்ராக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து த்ராட்டில் அப் பண்ணி வெளியில் வரலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடம் இருக்கும். வேறு ஒரு ஸ்ட்ரீட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர் முடிச்சு வந்தோன்னா ஒரு டிராஃபிக் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டுக்காட்டி பைக்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது அப்படின்ற சொல்கிற ரீசன் அதுதான். பட் அவங்களுக்கு அது ஏன் அப்படின்றது கிளியராக புரியாது. தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல் சென்டர் அப்படின்னுவாங்க. ஸோ அதாவது ஒரு பைக் இருக்குது அப்படின்னா வந்து பைக்கோட ஆக்சல், ஸோ பைக்கோட சென்டர் ஆக்சல், பேக் ஆக்சல் இங்கே இருக்குது, அதேமாரி ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ இந்த 2 ஆக்சலில் வந்து அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் எப்படி வந்து அந்த ஒரு பைக் வந்து 2 ஆக்சலும் ஒரே ஒரு லைனில் இருக்குதோ அந்த லைன் வச்சு தான் வந்து அதுக்கு அந்த லைனுக்கு மேலே கீழே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து இப்படி சாயிறது இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் லைனில் தான் வந்து ரோல் சென்டர் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த சிஜியும் ரோல் சென்டரும் என்ன ஒரு ப்ளே பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ ஹையர் சிஜி இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் பைக் வந்து ரோல் சென்டரில் வந்து ரோல் பண்ணுறப்ப இந்த பைக்கோட டயர் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன்.
ஸோ அந்த டயர் பேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு லீன் பண்ணுறப்ப படாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் லோவர் சிஜியில் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கணும். அந்த பைக் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் லீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கணும். வேறு ஹையர் சிஜி பைக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லீன் பண்ண உடனே உங்களுக்கு டயர் பேட்ச் வந்து உங்களுக்கு நிறைய யூட்டிலைஸ் ஆகும் அந்த சைட் பேட்ச். ஸோ தட் உங்களுக்கு வந்து கார்னர்ஸில் வந்து நீங்கள் குயிக்கராக இருப்பீங்க. ஸோ தட்ஸ் அ திங் அகெயின். ஸோ லோவர் சிஜி பைக்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுக்காட்டியில் வந்து விங்ஸ் இருக்குது. ஸோ பைக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ டூ அ செப்பரேட் வீடியோ ஆன் தட். ஸோ சைடில் வந்து இந்த இடத்துல வந்து விங்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஹோல் ஐடியா என்னென்னா ஒரு டவுன் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது ட்ராக்கில் வந்து வீலி பண்ணுறது வந்து வின் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆஃப் பண்ணலாம். ஆனால் ஒரு ரேசிங் காம்படிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீலி வந்து இட்ஸ் ஸ்லோவர். நீங்கள் ஒரு ரோட்டில் போகிற ஒரு பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப வீலி வந்து இட்ஸ் ஸ்லோவர். ஸோ அதனால் வந்து ஒரு டவுன் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த விங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நவ் கம்மிங் பேக் டு சிஜி. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து நான் பிஎம் சூஸ் பண்ணதுக்கு வந்து லோவர் சிஜி அண்ட் ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் கார்னரிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. அண்ட் அதேமாரி இப்போ நீங்கள் வந்து கராஜில் வந்து சின்னதாக மூவ் பண்ணுறீங்க அண்ட் அந்தமாரி பைக்கு கொஞ்சம் சாய்க்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லோவர் சிஜி பைக்ஸ் வந்து உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஹையர் சிஜி பைக்ஸ் வந்து நீங்கள் கராஜில் இந்தமாரி சின்னதாக தள்ளுறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து அதை லீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த வெயிட் வந்து அப்படியே உங்கள் மேலே இருக்கும். ஸோ 200 kgs வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதேமாரி நீங்கள் பைக்ஸ் வந்து ஒரு ட்ராப் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹையர் சிஜி பைக்ஸ் லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் இட் ஹேட்ஸ் லாட் ஆஃப் வெயிட் ஆன் யோர் பேக். ஸோ திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ். ஆல்ரைட் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஹையர் சிஜி லோவர் சிஜி ஸோ இதை வந்து நம்ம இந்த டுக்காட்டி ஷோரூம் போகிறப்போ வந்து ஐ குயிக்லி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போனோம்னா ஐ குயிக்லி ஷோ யூ கப்புள் ஆஃப் திங்ஸ். பட் அதர் தென் தட் இந்த பைக்ஸ் வந்து இட்ஸ் நாட் யுவர் ரெகுலர் கம்யூட். இதை நீங்கள் வச்சுட்டு வந்து எவ்ரிடே வந்து நீங்கள் கம்யூட் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் இந்த ஹையர் சிஜி லோவர் சிஜி. ஸோ அதெல்லாம் யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி டூ மச். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரைட் த பைக். உங்களுக்கு அது வந்து நேச்சுரலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னா வந்து ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ அதனால் டோன்ட் லெட் திஸ் ஸ்டாப் டு யூ. ஸோ எனக்கு வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் வந்து ஜாப்ஸ் பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அண்ட் யூரோப்பியன் பைக்ஸ்லேயே வந்து the one which I felt more comfortable வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஎம். ஸோ டுக்காட்டி வந்து த லீஸ்ட் கம்ஃபர்டபுள் பைக் அப்படின்னு தான் சொல்லுவேன் எனக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் மை ட்ரீம் பைக்ஸ். ஸோ எவென்ச்சுவலி வந்து ஒன் டே I will still get a Ducati. But I think I will still keep the BM. So even if I get a Ducati. So alright guys, so let's catch up again in another video. Stay tuned. Cheers.